ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கருப்பண்ணார் சாமி கோவில், அதாவது எங்கள் ஊரில் பாலக்காட்டு கருப்பண்ண சாமி கோவில், இதை பற்றி இதுக்கு முன்னாடி வீடியோஸில் சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலுமே கூட தெளிவாக சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கோயில் ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது அப்படிங்கிறத, எங்கள் ஊர் வெட்டுக்காடு புதூர் தான். வெட்டுக்காடு புதூர் அப்படிங்கிறப்போ இது எங்கேருந்து போகணும் அப்படிங்கிறத லைட்டாக நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் ஜிஹெச்சுக்கு பக்கத்தில் தான். ஜிஹெச்லேருந்து அப்படியே பஸ் ஸ்டாண்டு போகிற ரோட்டில் போயிட்டுருக்கோம். பஸ் ஸ்டாண்டு போகிற ரோடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட பஸ் ஸ்டாண்டுக்கு அது ரொம்ப தூரம்லாம் இல்லை. ஏன்னா நான் ஷார்ட் அங்கேருந்து வச்சுட்டேன். ஏன்னா எடுத்த உடனே பஸ் ஸ்டாண்டு வச்சா நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி, பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி இருந்தே காட்டலாம், அப்போ தான் ஓரளவுக்கு ரூட்டு தெரியும் அப்படிங்கிறத. ஏன்னா சிலர் பத்தனூர், ஜேடர்பிள்ளை இந்த மாதிரி ரூட்லேருந்துலாம் வருவாங்கள்ல, அதனால் சரி அப்படிங்கிறப்போ வேலூர் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். நல்லா பார்த்துட்டிங்கன்னா தெரியும், வேலூர் பஸ் ஸ்டாண்டை தான். சரி, வேலூர் பஸ் ஸ்டாண்டோடைய மேம்போக்கம் போயிடலாமே, சரி பஸ் ஸ்டாண்டு அப்படியே சுற்றி காட்டிட்டு போகலாமே அப்படிங்கிறதுக்காக தான் வேலூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துட்டோம். வேலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேலூர் பஸ் ஸ்டாண்டு வெளியே வந்துட்டோம்னா அதிலிருந்து ஸ்ட்ரெயிட்டாக நாமக்கல் போகிற ரோடு தான். நாமக்கல் போகிற ரோடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும். வேலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் எங்கள் ஊர் இருக்குது. பட் அது பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சரி பஸ் ஸ்டாண்ட் ஒரு டீட்டெயிலாக காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக காட்டினேன். நல்லா பார்த்துட்டிங்கன்னா தெரியும். இந்த ரோடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாமக்கல் போகிற ரோடு தான். சரி, அப்படியே பக்கத்தில் தேட்டர்லாம் இருக்குது, தேட்டர் அப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக காட்டணும் அப்படின்னு நினச்சேன். சரி, அப்படியே பாருங்கள் எந்த ரூட்டில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். என்னடா இந்த வீடியோ பார்க்கும்போது நிறைய பேர் கேட்பாங்க, ஏன்னா முக்கால்வாசி வேலூரில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு தெரிஞ்சவங்க தான் நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அதேமாதிரி இங்கே இருக்கிறவங்களுக்கும் நிறைய பேருக்கு அந்த கோயில் தெரியாமல் இருக்காது. எதுக்கு எவ்வளோ டீட்டெயில், எவ்வளோ பில்டப் அப்படின்லாம் நினைப்பீங்க. பட் இருந்தாலும் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நமக்கு சார்ந்தவங்க அப்படின்னு இல்லாமல் நமக்கு சாராதவங்க, அதாவது நம்ம சேனலை பார்த்துட்ருக்கவங்க, நமக்கு தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பட் அவங்க ஒரு டைம் அந்த கோயிலுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறப்போ அவங்க வர்றப்போ ரூட்டு தெரியாமல் தவிச்சிட்டு இருப்பாங்களோ அப்படிங்கிறதுக்காக மட்டுமே தான் நான் இதெல்லாம் கிளியரிட்டியாக காட்டினே தவிர எந்த ஒரு பில்டப்போ எந்த ஒரு விளம்பரமே இல்லை. அவங்களுக்காக தான். ஏன்னா அட்ரஸ் தெரியாதவங்க புதுசாக வர்றாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு நம்ம டீட்டெயிலாக சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வீடியோ காட்டிகிட்ருக்கேன். எந்த ரூட்டில் போகணும் அப்படிங்கிறத, அதுவும் காலேஜ் ரோடு கார்னர் அங்கேருந்து போயிட்டோம்னா கிட்டத்தட்ட நம்ம ஊருக்கு பக்கமாகவே வந்துட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், இது பழைய பைபாஸ் நாமக்கல் போடுற ரோடு தான். பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும், ஆல்ரெடி எல்லோரும் பார்த்துருப்பீங்க. எக்விடாஸ் பேங்க், சாரதி டிவிஎஸ் மண்டபம், சாரதி மஹால் கொட்டின மாதிரி தான் நம்ம ஊர் இருக்குது. ஓகே, கிட்டத்தட்ட ஊர் பக்கத்தில் வந்துட்டோம். இதுதான் எங்கள் கோயிலுக்கு போகிற மெயின் ரோடு. அதிலிருந்து அப்படியே உள்ளே கட் பண்ணோம்னா எங்கள் ஊர் தான். நம்பிக்கையாக தான் கட்டியிருக்காங்க. அப்படியே பாருங்கள். இதுதான் எங்கள் கருப்பண்ணசாமி கோவில். இந்த கோவில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்போ நோம்பிக்காக செட்டு போட்டிருக்காங்க. பட் இன்னும் நோம்பி ஸ்டார்ட் பண்ணலாம். நாளையிலிருந்து நோம்பி ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ பார்த்தோம்னா நம்ம காலையில் எடுத்து வீடியோஸ் எடிட் பண்ணி போடலாம் அப்படிங்காக. சரி, அந்த கோயிலை நான் இவ்வளோ டீட்டெயிலாக காட்டணும் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்ட்டு பார்த்தோம்னா, நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இந்த கோயிலை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதை நான் டீட்டெயிலாக சொல்லலை. நான் சாமி சிலை நீங்கள் பார்த்துட்ருக்கிறதாகட்டும், முன்னாடி இருக்கிற அந்த பொம்மை, சாமிக்கு செஞ்சுருக்கிற 2 குதிரை, அதேமாதிரி இந்த சாமியாகட்டும், சாமிக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆர்ட்ஸ் ஆகட்டும், நீங்கள் கீழே பார்க்குற அந்த டைல்ஸிலிருந்து, அதேமாதிரி வெளியே அந்த கைப்பிடி கேட்டு மாதிரி போட்டிருப்பாங்க சில்வரில், அதுவுமே எல்லாமே இன்னும் சொல்கிறேன். நீங்கள் கோயிலுக்கு வெளியே போட்டுருக்கிற அட்டை இருக்கும் பார்த்தீங்களா, இந்த கோயிலுக்கு வெளியே போட்டிருக்க அட்டை, இந்த வாகனம், சாமி தேர் வாகனம் ஒன்று இருக்கும், சப்பார் வாகனம், அதுவாகட்டும், அதேமாதிரி சாமிக்கு வச்சுருக்கிற அந்த உண்டியலாகட்டும், சாமிக்கு வச்சுருக்க உண்டியல், அதேமாதிரி சாமிக்கு சுற்றி அருவா நிறைய வச்சுருப்போம். சாமிக்கு முன்னாடியுமே அருவாக்கள் நிறையா இருக்கும். இது எல்லாமே ஒவ்வொருத்தருமே ஸ்பான்சர் பண்ணது தான். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தோம்னா மாரியம்மன் கோயிலுமே இருக்குது. விநாயகர் ப்ளஸ் அம்மன் ப்ளஸ் கன்னிமார் சாமி, இந்த 3 கோயிலுமே இதே இடத்துலையே இருக்குது. ஏன்னா சில கருப்பண்ணர் சாமி கோயிலுக்கு வரும்போது இங்கே இந்த கோயில் மட்டும்தான் இருக்கா, பக்கத்தில் எப்பவுமே எந்த ஒரு கோயிலும் பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயிலும் அம்மன் கோயிலும் இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த சாமி கும்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சிலர் நினைப்பாங்க. அதுக்காகவே இந்த இடத்துல அந்த அம்மன் கோயிலுமே இருக்குது. இத்தனை பேர் அந்த கோயிலுக்காக செஞ்சுருக்காங்க. இதில் பார்த்தோம்னா எல்லாமே ஒவ்வொருத்தருமே தங்களோட வேண்டுதல் நிறைவேற்றி அந்த வேண்டுதலுக்காக எல்லாருமே பண்ணது தான். இந்த கோயில் இருக்கிற 90% எல்லாமே ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஒவ்வொரு பொருளுமே இங்கே இருக்கிறது ஒரு சில விஷயங்கள் மட்டுமே தான் இங்கே ஊர் மூலமாக பண்ணியிருக்க தவிர மீதி எல்லாமே ஒவ்வொருமே நன்கொடையாகவும் அவங்க வேண்டுதல் நிறைவேற்றி பண்ணி கொடுக்கப்பட்ட மட்டும்தான். ஸோ அப்படிங்கிறப்போ இந்த கோவில் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத தாண்டி இந்த கோயில் ஆரம்பத்தில் எந்த ஒரு நிலைமையில் இருந்துச்சு, நிலைமைனா கோயில் நல்லா தான் இருந்துச்சு. பட் இந்த கோயில் ஆரம்பத்தில் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும்.
இந்த கோயில் வந்து ஆரம்பத்தில் இப்படி தாங்க இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே சாமி சின்னதாக சிம்பிளாக தான் இருந்துச்சு. அப்பயுமே நிறைய பேர் வழிபட்டுட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த சாமியை தேடி நிறைய பேர் வர வர ஒவ்வொருத்தருமே வேண்டுதல் வைக்க அந்த வேண்டுதலுமே நடக்க தான் எங்கள் ஊரில் ஒரு கும்பாபிஷேகம் வந்தப்போ அதே மாதிரி இந்த கோயில் கொஞ்சம் பெருசாக கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். பட் கட்டிக்கிட்டு இருக்கும்போது சிலர் வேண்டுதல் நிறைவேற அது எல்லாமே அமைஞ்சிச்சு. அப்படின்னா நீங்களே பார்த்துக்கோங்க, இப்படி சிம்பிளாக இருந்த ஒரு கோவில் இந்த அளவுக்கு வர என்ன காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்தளவுக்கு அந்த சாமிக்கு ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிறது பார்க்குற உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நல்லா பாருங்கள், இதுதான் இந்த கோயிலோட பழைய ஃபோட்டோ. இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு முன்னாடி இருந்த ஒரு டேங்க் தான். ஆனால் அந்த டேங்க் இந்த இடத்துல ஒரு 5 வருஷமாக இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து இது வந்து இந்த சாமி வந்து எனக்கு பிடிக்கல எடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அடுத்தடுத்து எல்லாருமே பயந்துக்கிட்டு ஒரு 2-3 நாள் கேப்பில் இந்த டேங்க் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறக்கே தெரியும், கிளியராகவே இருக்கும். நம்ம அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தென்னை மரம், வாழை மரம் அந்த மாதிரி சின்ன சின்ன செடியெல்லாம் நிறைய வச்சுருக்கோம். எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது, கோயிலுக்கு வர்றவங்க கொஞ்சமாக நிழல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் நிறைய வச்சுருக்கோம். செடி வச்சுருக்கிறது மட்டுமே இல்லாமல் கோவிலில் ஒவ்வொரு வருஷமும் 18க்கு தொடர்ச்சியாக 2 நாள் ஒரு 5 வேலைக்கு பக்கமாக நாங்கள் அன்னதானம் பண்ணுவோம். அன்னதானம் பண்ணுற இடம் அப்படின்ட்டு பார்த்துட்டோம்னா இந்த இடத்துல தான் நாங்கள் அன்னதானம் பண்ணுவோம். அப்படியே கொஞ்சம் தள்ளிங்கன்னா தெரியும், அப்படியே கொஞ்சம் நிழல் இயற்கை இருக்கட்டும், கோயிலுக்கு இயற்கை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக மரங்கள்லாம் வச்சு டெய்லி தண்ணி ஊற்றி இந்தளவுக்கு வளர்த்துட்டு அதுக்கு பக்கத்தில் இந்த சொட்டையில் தான் நாங்கள் வந்து அன்னதானம் போடுவோம். பட் பந்தல் போடல, இனிமேல் தான் போடுவாங்க. நான் அதுக்கு முன்னாடியே கேப்சர் பண்ணேன். ஏன்னா 18 திருவிழா நாளை மறுநாள் 2 நாள் நடக்கிறப்ப எல்லாருமே நல்லா வந்து சாமி கும்பிட்டு அவங்கவுங்க வேண்டுதல் என்னவோ போயிட்டு இது அவங்களோட நிறைகள் குறைகள் நடந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றோம் அப்படிங்கிறத தாண்டி இந்த இடத்துல இப்படி ஒரு கோவில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத தான். நம்மளை சாராதவங்களும் நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்தால் நல்லாயிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒரு நாள் முன்னாடியே இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்களுமே வந்து பாருங்கள். இங்கே நிறைய பேருக்கு வேண்டுதலுமே நடந்திருக்குது. அமாவாசைக்குமே ஒவ்வொரு அமாவாசைக்குமே இந்த கோயிலை வந்து வாக்கு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து ஒவ்வொரு அமாவாசைக்குமே நைட் ஒரு 8 மணிலிருந்து 11 மணி வரைக்குமே வாக்கு சொல்லுவாங்க. தவறாமல் எல்லாருமே கலந்துக்குவாங்க. பூஜை ஆரம்பிக்கிறது 7 மணிக்கு ஆரம்பிக்கும். அதேமாதிரி அமாவாசை அப்படிங்கிறத தாண்டி நாளைக்கும் நாளை மறுநாளுமே கோவிலில் வந்து பூஜைகள் நிறையவே நடக்கும். அதேமாதிரி சாமி வாக்கு சொல்கிறதுமே நடக்கும். தங்களோட குறைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த திருவிழாவுக்கு வாங்க. எல்லாருக்குமே என்னால் நேரடியாக அழைப்பு சொல்ல முடியல அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த ஒரு வீடியோ மூலமாக நான் அழைப்பு சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே வாங்க, திருவிழாவை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஆல்ரெடி நீங்கள் வந்திருந்தீங்கனாலும் இல்லை இப்போ தான் ஃபஸ்ட்டாக வர்றேன் அப்படிங்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.